அத்திவட்டி ஆனந்த வள்ளியம்மா எங்கள் குல தெய்வமே வள்ளியம்மா ஆனந்த வள்ளியம்மா காடு மேடு நெல் விளைய கருணை தந்த தெய்வமே காற்று மழை நீர் நெருப்பாய் காட்சி தரும் தெய்வமே வெற்றி தரும் ஞானம் தரும் உன் பேரு சொன்னதும் விட்டுவிடும் துயரங்கள் உன் பாதம் வந்ததும் ஆனந்த வள்ளியம்மனே ஆயிரங்கண் கொண்டவளே விடியல் தரும் நல்வேதமே உனை தேடி நாடி வந்தோமே அத்திவட்டி ஆளுகின்ற எங்கள் குல தெய்வமே ஆனந்த வள்ளியம்மன் உலகம் உன்னை வணங்குமே அத்திவட்டி ஆளுகின்ற எங்கள் குல தெய்வமே ஆனந்த வள்ளியம்மன் உலகம் உன்னை வணங்குமே. நீடாண்டா என்னடா வரும்போது புயல் மாதிரி வந்த, இப்போ பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்ட.
இதுதான் அழகா பார்த்தோன்னே ஆஃப் ஆகுறதோ? உன்னதான் கேக்குறேன், என்ன இதெல்லாம்? ஏய் கிறுக்கா, ஒட்டுனா ஒட்டுமா? லூசாடா நீ? நானாக நான் இல்லை. சா 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 நீ சா சா நீ சா நீ தா பா. தண்ணி குடிக்கணும். உன்னதான் எலெக்ஷன் நிக்க வேணாம்னு சொன்னேன்ல, கேட்காம இப்படி கையை கால உடச்சு வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையானே? போட்டி போடுறதுனா லேஸ் இல்லனே. போட்டி போடணும்னா ஒண்ணு பணக்கட்டு வேணும், இல்ல ஜனக்கட்டு வேணும். ரெண்டு இல்லைன்னா ஜே போட தெரியணும். அப்பதானே வாழ முடியும். என்னடா சொல்ற? ஊர் போற போக்கத்தானே சொல்றேன். வீட்டுக்கு வராம வேகமா ஓடனியே, அவனை வெட்டிட்டு வர வேண்டியதானே? வீட்டுல அவன் இல்லனே, அவன் தங்கச்சி தான் இருந்தா. அவனை போட்டுட்டு வர வேண்டியதானே? அது தப்புண்ணே. எதிர்க்க வர்றவங்களே எதிர்க்கலாம், எதிரில் வர்றவங்களே எதிர்க்க கூடாதுண்ணே. டேய் நிறுத்துறா. உன்னை ஞானம் சொல்ல வளர்க்கல, மானங்காக தான் வளர்த்தேன். டேய் பசங்களா, என்னை தூக்கிட்டு போய் அவன் வீட்டில் போடுங்கடா. அவனை அங்கேயே வெட்டிட்டு நான் சாவுறேன்டா. தூக்குங்கடா. டேய் மரியாதையும் உயிரும் போனா போனது தான்டா. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு தான்டா கூட பிறந்தவன். புரிஞ்சுக்கிட்டேனே. இந்த உடல் உயிர் உங்களுக்கு சொந்தமானது, அது உங்களுக்கே பயன்படுத்தும். அவனை வெட்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். டேய் வாங்கடா. சரிண்ணே. அம்மா, அண்ணா வந்து கேட்டா என்னம்மா சொல்றது? என்ன சொல்றது? நடந்ததை சொல்ல போறோம். என்னம்மா இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி. மரியாதைய பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா. என்னம்மா சொல்றீங்க? நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து ஐயாரப்பன் தம்பி வந்து உன்னையும் கண்டுபிடி திட்டிட்டு வீட்ல இருக்க வாழை மரத்தையும் வெட்டி போட்டுட்டு போயிருக்கா. எல்லாம் உன்னால தானே. அவனை இப்படியே விட்டுட்டா அடுத்து தலைவர் ஆயிடுவான். புரியுதாடா உனக்கு? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவன் வாழை மரத்தை தானே வெட்டினான். நான் அவன் வம்சத்தையே வெட்டுறேம்மா. அத்தை, நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க. அவனை உயிரோட விட மாட்டோம். அத்தை, நான் குடுமையை தூக்குனா அந்த குடும்பத்தையே தூக்குன மாதிரி. அத்தை, நீங்க ஏத்த பயப்படுறீங்க? நீங்க எல்லாம் இருக்க நம்பிக்கையில தான்ப்பா நானே இருக்கேன். நீர் அடிச்சு நீர் விலகுமா? டேய் மாப்பிள்ளைங்களா, வாங்கடா. அவனை இன்னைக்கு உண்டில்லன்னு பார்த்தேன். எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு. வாங்க வாங்க. என்னப்பா ஐயனார் வேஷத்துல கிளம்பிட்ட? இன்னைக்கு என்ன நாள்? உங்க வகையற அம்மனுக்கு பட்டு சாத்துற நாள். ஏமா உங்களுக்கு கூட மறந்து போச்சு? ஒரு பொடியை இப்படி நடந்துகிட்ட அதிர்ச்சியில எல்லாமே மறந்து போச்சுப்பா. இத பாருப்பா, சண்டை சச்சரவெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நேரமாச்சு, முதல்ல பட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. உன்னை ஞானம் சொல்ல வளர்க்கல, மானங்காக தான் வளர்த்தேன்.
ஐயோ, என்னை பார்க்க இங்கேயே வந்துட்டியா? இன்னைக்கு வேணாண்டா, அண்ணா இருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லம். பைத்தியம், நான் உன்னை பார்க்க வரல, உங்க அண்ணனை கொலை பண்ண வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? புரிஞ்சுக்கோடா, இன்னைக்கு வேண்டான்னு. தலைவரை என்னால் வெட்ட முடியல. அவரோட தங்கச்சி தான் என்னை பார்வையால் வெட்டிக்கிட்டு இருக்கா. நான் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டு இருக்கேனே, என்னை மன்னிச்சிடுறேன். ஏய், அவன் வந்திருக்கான் பாத்தியா? அத நான் முன்னாடியே பார்த்துட்டேன். கோயிலா இருக்கிறதுனால எதுவும் வேண்டான்னு விட்டுட்டேன். அப்படியா? அப்படியெல்லாம் அவனை விட முடியாது. எப்போ அவன் படியேறி கோயிலுக்குள்ள வந்துட்டானோ அவனை சும்மா விடக்கூடாது. மாப்பிள்ள, குடுமியை தூக்குனா பல குடும்பத்தையே தூக்குன மாதிரி மாப்பிள்ள. இப்ப சொல்லு மாப்பிள்ள, அவனை நான் தூக்குறேன். இப்ப சொல்லு. நீலகண்டா, இந்த கூட்டத்தோட கூட்டமா தலைவரை போட்டாதான் யாருக்கு அடையாளம் தெரியாது. ஏய் போங்கடா, நான் பாத்துக்கிறேன். வரேண்ணா. ஐயோ, கொலை கொலை, இதை கொல்றாளே 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 சாமி. ஜலகண்டேஸ்வரி ஜெகன்மாதா ஜெகதல பிரதாபா, இந்த ஜாங்கிரி சாமியாரின் தவத்தை கலத்தி விட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பா. இருங்க சாமி, இருங்க. எதுக்கு எடுத்தாலும் தண்ணி எடுத்து தெளிச்சு சாபம் போட்டுறாதீங்க. விவரத்தை கேளுங்க. என்னடா விவரம் அது? கூறடா. அத நான் எப்படி சொல்லுவேன்? வாயாலதான் சொல்லணும் மூதேவி, சொல்லி தொலை. இந்த ஊருக்கு ஜலசாமின்னு சொல்லி ஒருத்தரு பரிவாரங்களோட பவனி வந்துட்டு இருக்காராம். அப்படி என்னடா அவனுக்கு மகிமை? செம்பொடுத்து தலையில ஜலத்தை விட்டார்னா சகல நோய்களும் குணமாயிடுவான். அப்படியா? ஒரு உரையில் 2 கத்திகள் கூடாது. ஒரு ஊரில் 2 சாமியார்கள் இருக்கவே கூடாது. பணமா நோயா? நோயா பணமா? நோயா பணமா? மூதேவி, நோயா பணமா? சொல்லுடா. பாத்துறேன்டா. அடேய், ஜலமா ஜாங்கிரியா பாத்துறேன். சிசியா யாரங்க வர சொல். வாயா. அவனுக்கு என்னவா? இவருக்கு ரத்த சோகம் சாமி, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். கிட்டவா, உனக்கு தான் உடம்புல ரத்தம் இல்லையே, ரத்த சோகம் வராம என்ன செய்யும்? இந்தா, இதோட ஒரு ரத்த சோகம் ஓடி போயிருப்போ. நெக்ஸ்ட் நீ வாயா. இவன் பிரச்சனை என்ன? இவருக்கு மாலை கண்ணு சாமி. காலையில கண்ணே தெரியாதா? எதை பார்த்தாலும் கலர் கலரா தெரியுதா? கலர் கலரா தெரியுதா? ரொம்ப வசதியா போச்சே. சரி, இந்தா, இதோட உன் கலர் பிரச்சனை தீர்ந்து போயிருப்போ. போட்டல வந்திருந்த ஆம்பளைங்களை கூப்பிடுறேன். பாவம், பொம்பளைங்க எவ்வளவு இங்கே இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். தாய்க்குளமே வா, தாய்க்குளமே. உன் பேர் என்னம்மா? ஜானகி. யானகி, நல்ல பேரு. யானகி இல்ல ஜானகி. ஜானகியா? உன் வயசு என்ன? 75. 75? நிறுத்துறா, நிறுத்து. நீ யாரு? பொம்பளைங்களோட வயசெல்லாம் கேட்கறான். இவன் போலீஸ் சாமியார். இவனை நம்பாதீங்க, இவன் பேச்ச கேட்காதீங்க. இவனை நம்பாதீங்க. ஆமா, நீ யாரு? நான் தான்டா உலக புகழ் பெற்ற ஜாங்கிரி சாமியார். நான் யார் தெரியுமா? யார் நீ? உலக பேர் பெற்ற ஜல சாமியார். போடா போலி பயல. இந்த ஊரையே பணக்கார ஊராக்கி விட்டுட்டு போயிடுவேன். நான் இந்த ஜலத்தள்ளி எல்லாரும் தலையிலையும் தெளிச்சேன்னா எல்லாரும் நோயும் உடலை விட்டு வெளிநாடு போயிடும். அதுக்கு பிறகு எல்லாரும் ஜாலியா ஓடித்துருவாங்க தெரியுமா? இந்த ஊர்ல பணக்கார அவர் தான் முக்கியம். இந்த ஊர்ல நோய் போறதா முக்கியம். பணம் தான் முக்கியம். நோய் போறதா முக்கியம். பணம் தான் முக்கியம். நோய் போறதா முக்கியம். சொல்லுங்க. நோய் தான் விடாதே. நோய் தான் முக்கியம். பணம் தான் முக்கியம். முதல்ல எங்க நோய்களை குறைக்கிறத பாருங்க, அப்புறம் உங்க சண்டைகளை வச்சுக்கோங்க. நீங்க தாங்க பெரிய மனுஷன். நீங்க எல்லாம் பெரிய மனசு படைச்சவங்களா இருக்கிறதுனால இவர் சொல்றதுக்காக நான் விட்டு போறேன். இந்த தூள் பகடாவை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நோய் போகாது, ஜலம் தெளிச்சா தான் போகும். ஏண்டா டேய், உன் குருவை போட்டு ஒருத்த அடிக்கிறான். அப்புறம் எங்களை பாருங்க. வாங்க, உங்க பிரச்சனை என்ன? குனியா, எல்லா நோயும் உன்னை விட்டு இந்தோட ஓடிடும். போ. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. நம்ம எதிரி அந்த நீலகண்ட நமக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது நான் ரொம்ப ஆடி போயிட்டேன்பா. இதுக்கு முடிவை நீதான்ப்பா சொல்லணும். குடுமியை தூக்குனா அந்த குடும்பத்தையே தூக்குன மாதிரி. இதுதான் எனக்கு பிடிக்கும். சும்மா சும்மா பேசுனா எனக்கு பிடிக்காது. செய்யலாம்.
ஆனா அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப பேர் இருக்காங்களே. அத்தனை பேரையும் சீண்டுனா கோர்ட்டு கேஸ்னு நம்மளையே சீரழிச்சிடும். அதனால நரித்தந்திரமா நடக்கணும். அப்படின்னா கொடுக்கறதெல்லாம் கொடுத்து கெடுக்கிறவனை எல்லாம் கெடுத்து அவன் சொந்தக்கார எல்லாரையும் நம்ம வசமா இழுத்து அந்த நீலகண்டனை தூக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த சாவுல சந்தேகமே வராது. அவன் சாவு ஊர்வலத்தை நம்ம தலைமையிலேயே நடத்திடலாம். அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துருமா? அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கெடுக்க சொல்றாரு. ஆனா நம்ம திடீர்னு செஞ்சா மாட்டிக்குவோம். நல்லா இருக்கே நரித்தந்திரம். அம்மா, அந்த சண்டை கொலையை வெட்டி குருமா வைமா. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடட்டும். சீக்கிரமா வாங்கடி, பழவண்டி போயிட போகுது. சரிடி, வந்துட்டு தானே இருக்கோம். ஒண்ணு போதும். 15 ரூபா. ஒத்தையா வாங்குற? ஏய், மொத்தமா வாங்கினா வீட்டுக்கு, ஒத்தையா வாங்கினா லவருக்கு. என்னடி சொல்ற? லவ்வர்க்கா? இந்த ஆரஞ்சு பழத்தை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் என் லவர். இந்த ஆரஞ்சு பழத்துல இவ்ளோ கதை இருக்கா? அப்படின்னா எனக்கு ஒரு பழம் கொடுங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க. ஏய், எல்லாரும் இதே வேலையா தான் இருக்கீங்களா? இது தவிர வேற என்ன வேலை? நானும் உன தர கொண்டு வரீங்களா? வெச்சுக்கோங்க. வாங்கடி. ஏய், நீங்கலாம் யாருக்கு எவ்வளவுங்க கொடுக்க போறீங்க? மொத்தமா வேணுமா ஒத்தையா வேணுமா? ஒத்தையாவே கொடுங்க. இந்த வயசுல ஒத்தையா? ஏய் முசக்குட்டி, இது பாத்தியா? இந்த தெருவே ஜெகஜோதியா இருக்கு பாத்தியா? ஆமாண்டா, சூப்பர். டேய், என்ன நடந்தாலும் இந்த கிராமத்தை விட்டு நம்ம போவே கூடாதுடா. பேஸ் நல்ல நல்ல ஃபிகருங்களா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அதனாலதான் நம்ம குருஜிங்க இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பேசுறா கிராமத்தாங்க நரம்ப எண்ணிடுவாங்க. பரவாயில்ல விடுறா, நம்ம குருஜிங்க தானே அடி வாங்க போறாங்க. நம்ம குருஜிங்களுக்கு தான் நரம்பும் கிடையாது, வரம்பும் கிடையாது. நீங்களாம் சாமிங்களா? ஆமாஞ்சி. 8வது தேசம்லாம் போயிருக்கீங்களா? ஏ காத்தாயி, மூக்காயி, கருப்பாயி எல்லாம் வாங்கடி, வாங்கடி. நம்ம கனவு ராஜா ஜாங்கிரி சாமி ஊருக்கு வராராம். அவர் சிஷ்யங்கள்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? சாமி சாமி, உங்க பேர் என்ன சாமி? என் பேர் பெரிய லட்டு. என் பேர் சின்ன லட்டு. சாமியாருங்க இங்க. சாமி கும்பிட்டாச்சாமா? கும்பிட்டாச்சேண்ணே. ஐயர் வந்தாரா? வந்தாரு. அர்ச்சனை பண்ணிட்டு தானே வரேன். சரி காலைல இருந்து சாப்பிடாம இருக்க, போய் சாப்பிடு போ. ஓகேண்ணே. அப்படி எட்டு போட்டுருக்காளுங்க. ஒருவேளை நம்மளை சைட் அடிக்கிறாளுங்களோ என்னன்னு பார்த்துருவோம். ஏய், வரானா பாருடி. ஆமாடி, பின்னாடியே வரா.
ஏய், வந்துகிட்டே இருக்காண்டி. வரட்டும். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாலே. தெருவிலேயே நல்லா இல்ல பரவாயில்லையா? எப்படி இருக்கு சாமி? இது அதுக்கு வேலை சொல்றேன். அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க சாமி. நல்லா இருக்கா? வந்து கொண்டே இது சாமி. ஜாங்கிரி சாமியார் வரார். சந்தோஷ பூபதி வரார். தாவ முனிவர் வரார். ஜனப்பிரியர் வரார். நீர் இப்படி வாரும். நீங்கள் இருவரும் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்க சாமி. நான் சிறிது நேரம் ஞான சிந்தனையில் இருக்க போகிறேன். தொந்தரவு செய்ய வேண்டாம். சரிங்க சாமி. பிள்ளாய் செந்தழம்பு போல் இருக்கிறாய். மங்களம் உண்டாகட்டும். பெண்மணி தாரும் அன்னபூரணி, உண்மையில் நீ பாக்கியவாணி ஆவாய். சற்று நேரத்தில் நீ கோடீஸ்வரியாக போகிறாய். என்னே உனது பாக்கியம். நீ சிரித்தால் முத்து உதிர்ந்து விடுமா? போ உள்ளே போ. மெல்ல 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 மெல்ல. என்னம்மா அர்ச்சனையா? ஆமா. பேரு சொல்லுங்க. ஆரஞ்சு. ஆரஞ்சா? ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராஜ ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தி. லக்னம் சொல்லுங்க. இனிமேதான் வைக்கணும். நட்சத்திரம் சொல்லுங்க. இனிமேதான் வைக்கணும். கோத்திரம் சொல்லுங்க. அதுவும் இனிமேதான் வைக்கணும். அட ஈஸ்வரா, லோகத்துல எல்லாம் மாறுற மாதிரி இதுவும் மாறிடுதா? பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா பண்ணிடலாம் விடுங்க. கிட்டியம்மா, பரவாயில்ல, நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க. தினமும் நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு இன்னைக்கு பாத்துருவோம். எப்படியாவது இந்த ஆரஞ்சை இன்னைக்கு அவன் கிட்ட கொடுத்துடணும். தந்தானே தன்னானே தந்தானே தன்னானே.
பாட்டி ஊருக்கு போயிருந்தேன். திருவிழா தேவைக்கு தான் இங்க வருவேன். இப்போவும் அப்படித்தானா? தெரியல, அண்ணன் சொல்றதுதான். குழப்பாதடா. குழப்பல, பயமா இருக்கு. என்ன பயம்? இங்க வீட்டுக்கு நீங்க வந்து என்னை பார்த்து நானாக நான் இல்லை சொன்னதுல இருந்து என் மனசு ஒரு நிலையில இல்ல. ஆனா உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சண்டையா இருக்கு. இந்த நிலையில மனசுக்குள்ள காதல், அதான் பயமா இருக்கு. கவலையை விடு. காதலுக்கு குலமும் குற்றமும் கோர்ட்டல்ல. அப்படியே ஒரு கோர்ட் இருந்தாலும் அதனோட தீர்ப்புல நான் சாவனே தவிர உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எல்லாம் எங்க குலதெய்வ வடிவழகியை நம்பிதான் இருக்கேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். பார்த்து போ. சரி, வரேன். நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நான் செய்த புண்ணியம்தான், நீ வந்து பிறந்ததுதான். நானாக நான் இல்லை அன்பே, நானாக நான் இல்லை. நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நான் செய்த புண்ணியம்தான், நீ வந்து பிறந்ததுதான். நானாக நான் இல்லை அன்பே, நானாக நான் இல்லை. நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நீ பேசும் வார்த்தை தன்னை தேவார பாடல் என்று நாள்தோறும் பாடுகிறேன், காதலால் வாடுகிறேன். கோடான கோடி இன்பம் அன்பே, குடியேறி நெஞ்சை கிள்ளும். நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நான் செய்த புண்ணியம்தான், நீ வந்து பிறந்ததுதான். நானாக நான் இல்லை அன்பே, நானாக நான் இல்லை. நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நிஜமாக சொல்லுகிறேன், நான் உந்தன் தேவதைதான். சா 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 நீ சா சா நீ சா நீ தா பா. தேனை வென்று விட்ட தேகம் கண்டு கொண்டே, நாளும் அதை நினைத்து வாழும் கலை படித்தே.
துடிக்கும் காதலினம் நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான், நான் செய்த புண்ணியம்தான், நீ வந்து பிறந்ததுதான். நானாக நான் இல்லை, அன்பே நானாக நான் இல்லை, நிஜமாக சொல்லுகிறேன், நீ எந்தன் தேவதைதான். நிஜமாக சொல்லுகிறேன், நான் உந்தன் தேவதைதான். வாங்க 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 வாங்க. வணக்கம் மச்சான். எல்லாரும் உட்காருங்க. மாப்பிள இப்படி வாங்க. அம்மா எல்லாரும் காப்பி கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேன்ப்பா. என்ன மாப்பிள திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? எல்லா விஷயமா தான் வந்திருக்கோம். அப்படியா? வாங்க வாங்க வாங்க. குடும்பம் இந்தாப்பா. இந்தாங்க. எடுத்துங்க. எடுத்துக்கோங்க. பாருணம் மணி, நீயா பாருண்ணா எப்படி இருக்கேன்னு. எடுத்துக்கோமா. காபி சாப்பிடுங்க. நேத்து கச்சேரி எப்படி இருந்துச்சு? பிரமாதமா இல்ல? ஆமா ஆமா, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதோட எங்க கச்சேரியும் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உங்க கச்சேரியா? நாங்க பொண்ணு விஷயமா வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணி பிறந்ததுலேருந்து பொண்ணு சாமிநாதனுக்குத்தானு பேர் வச்சு வளர்த்தோம். ஆனா அதுக்கு ஜாதகத்துல வழி இல்லை. அவளுக்கு செவ்வாய் தோஷமா, அதுவும் 8ல இருக்கான். அன்னைக்கு ஜோசியர் சொன்னதுலேருந்து நாங்க ரொம்ப நொந்திருக்கோம். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்காக காத்திருந்து இவனுக்கு வழுக்கு விழுந்து போச்சு, இவனுக்கு நேரம் விழுந்து போச்சு. அதுக்கு என்ன செய்யறது? செவ்வாய் தோஷத்துக்கு யாரு என்ன செய்ய முடியும்? கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா அந்த ஜாதகத்தை கொண்டு வாங்க. இந்தாப்பா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க ஜோசியர்கிட்ட கொண்டு போய் இதை காட்டுங்க. பொருத்தம் சரியா இருந்தா உங்க பொண்ணு நீங்க அழைச்சிட்டு போங்க. யார் என்ன சொல்ல போறா? மாறக்கூடாது. மாற மாட்டேன். ஜாதகம் மாறினா நான் என்ன பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட கொடுத்தது செராக்ஸ், என்கிட்ட ஒரிஜினல் இருக்கு. உஷாராத்தான் இருக்கீங்களே. ஊரே அப்படித்தானப்பா இருக்கு. நாங்க நாங்க வரோம் மச்சான். வரோம். போயிட்டு வாங்க. வரோம் தலைவர். போயிட்டு வாங்க. கல்யாணி, இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம எது வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். இங்க பாரு. அங்க எவ்வளவு வளையல் பாத்தியா? அழகா இருக்குல்ல? ஐயோ இவ்ளோ வளையல். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாத்தியா ஒரு அழகான தொட்டில்? ஆமா, அழகா இருக்கு. கலர் கலரா வளையல் கட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? தெரியும். நம்ம மனசுல வேண்டிக்கிறது நிறைவேறதுக்காக. ஓ, அப்ப ஓ மனசுல நீ தான் இருக்க. அப்புறம் என்ன? அப்படியா? இதை ஏன் கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? இது குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு வேண்டிட்டு கட்டுவாங்க. ஓ, நமக்கு குழந்தை வேணும்னா? சீ. இந்த சீ தான் வாழ்க்கை. நம்ம குருவை பத்தி ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, கேட்டியா? அதான் வருஷமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேனே. பணக்காரராக்கும் அந்த பரம மந்திரத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காட்ட கூட்டிட்டு போறேன். ஆமா, அந்த அக்காட்ட போனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். யாரு? வாடா அர்னால்டு, இத்தனை நாள் உன்னை ஆளையே காணோம். உங்களை தாக்கா பார்க்க முடியல. கோயிலுக்கு போயிருந்தேன்டா. இப்ப என்ன விஷயமா பார்க்க வந்திருக்க? ஒண்ணும் இல்லக்கா, எங்க குருநாதர் எந்த வீட்டுல போய் பூஜை செய்தாலும் அந்த வீடு பணக்கார வீடு ஆயிடுதான். அந்த மர்மமான மந்திரத்தை எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தாங்க உதவி பண்ணணும். ஏண்டா சங்கரு, என்கிட்ட வந்துட்டேல, நான் ஒரு விசக்குட்டின்னு தெரியும்ல, நான் கண்டுபிடிச்சு தரேன், நீங்க போங்க. உன்னை நம்பி தாக்கா போறோம். சரி. ஏண்டா தம்பி,
இது மாதிரி ஆளுகளை உள்ள விட்டாதான் என்ன வெளியிலேயே நிறுத்தி வச்சிருக்கிற? நான் உள்ள போய் வேலையை பார்க்குறேன். யாரு வந்தா உள்ள அனுப்பு. என்னடி அம்மா நீ இன்னும் சின்ன புள்ள மாதிரி இருக்க? ஏய், குளத்துல குளிக்க வந்ததே இதுக்காக தானடி. இப்படி சாரிய பறக்க விட்டு அழகு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் பறக்க விடுறேன். தெரியாம பட்டுடுச்சு. சாரி. சாரி. ஓகே, பரவாயில்லைங்க. வாடி. ஏன்டா நீலகண்டா, இன்னைக்கு தான் நாமணி வரேன்னு சொன்ன. வரேன்னு சொன்னான்டா. அவனுக்கு என்ன வேலையோ யாரு கண்டா? அவனும் உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாதவன் தான்டா. டேய் மணியண்டா, ஃபோனை கொடு. உடனே வந்துட்டானே. வாடா. வாடா. ஹாய்டா. வாடா. எப்படா இருக்க? நல்லா இருக்குண்டா, உட்கார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ஏன்டா லேட்டு? ஹார்ட் பஞ்சர் ஆயிடுச்சுடா. என்னது ஹார்ட் பஞ்சரா? அது பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. என்னடா சட்டையெல்லாம் செகதியா இருக்கு? வந்துகிட்டு இருக்கப்ப ரோட்ல சேர் அடிச்சிருச்சு. அண்ணா என்னண்ணா எப்படி இருக்கீங்க? பாருண்ணா மணி, நீயா பாருண்ணா எப்படி இருக்கேன்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா, உங்களை இப்படி பண்ண ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். என்னடா சின்ன காயம்னு சொன்னேன், இவ்வளோ பெரிய காயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிடா சும்மா இருக்க? அண்ணனுக்கு சாப்பிட கை இல்லை, இப்படி கல்லூலி மங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இதெல்லாம் எப்படிடா ஜீர்ணிக்கிற? ஏண்டா ரவி, நீ கூட இருந்தமா இப்படி நடந்துச்சு? நான் 1000 முறை சொல்லிட்டேன், இவன் கேட்கவே இல்லை. யார் அவன்? யாருன்னு காட்டி நான் அவன் தலையை எடுத்துடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. டேய், எல்லா ஓரத்தையும் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன்டா. முதல்ல நீ போய் குளிச்சுடா. சரி. வணக்கம். ஏய், நாளைக்கு மறக்காம கச்சேரிக்கு வந்துருங்கடா. வரேண்ணா. கச்சேரிக்கு வர்றது யாரு? தில்பட்டி தில்மாவும் கல்பட்டி கண்ணாவும். ஆஹா, கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருக்குமே. சூப்பரா இருக்கும், கண்டிப்பா வந்துருங்க. மறக்காம. கண்டிப்பா வந்துருவோம். வந்துடுறோம். தானே நானே தானே நானே. விட உங்க அக்கா ரொம்ப ரொம்ப அழகு, இருந்தாலும் ஆசைப்பட்டேன் வந்து நீயும் பழகு. உன்னை விட உங்க அக்கா ரொம்ப ரொம்ப அழகு, இருந்தாலும் ஆசைப்பட்டேன் வந்து நீயும் பழகு.
சாமி மறைக்காதே மறைக்காதே இருக்கிறத காமி சொல்லாதே சொல்லாதே விடும் சாமி மறைக்காதே மறைக்காதே இருக்கிறத காமி டமுக்குடப்பா 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 டப்பா டப்பா டமுக்குடப்பா 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 டப்பா கண்ணடிச்சு கண்ணடிச்சு கண்ணு தேஞ்சு போச்சு காதலிச்சு காதலிச்சு இதயம் உடைஞ்சு போச்சு கண்ணடிச்சு கண்ணடிச்சு கண்ணு தேஞ்சு போச்சு காதலிச்சு காதலிச்சு இதயம் உடைஞ்சு போச்சு நான் காதல் கொண்ட சாமி ஓ ஜாத கத்த கமி நான் காதல் கொண்ட சாமி ஓ ஜாத கத்த கமி நடுவினிலே வாழைப்பூ ராணி பொய்யாரம்மா குந்தி இருக்கு ஏ புத்தாதே வாணி ஊத்தாதே வாணி இந்த உடல் மாமனுக்கு இரவு நேர தோணி அரசையிலை சிற்பக்கலை அத்தை மகள் மேனி இந்த அத்தை மகள் மேனி டும்மா டும்மா டும்டப்பா டும்மா 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 அப்படி சொல்லு ஆட்டுக்கல்லு மாமி அதுக்குத்தானே காத்திருந்த ரொம்ப நாள சாமி அப்படி சொல்லு ஆட்டுக்கல்லு மாமி அதுக்குத்தானே காத்திருந்த ரொம்ப நாள சாமி உன்னை விட உங்க அக்கா ரொம்ப ரொம்ப அழகு இருந்தாலும் ஆசைப்பட்டேன் வந்து நீயும் பழகு உன்னை விட உங்க அக்கா ரொம்ப ரொம்ப அழகு இருந்தாலும் ஆசைப்பட்டேன் வந்து நீயும் பழகு தூங்கும் போது விழிக்கும் போது தேனி சொர்க்கலோகம் தூக்கிக்கிட்டு சுத்தி வரும் ராணி தூங்கும் போதும் விழிக்கும் போதும் தேனி சொர்க்கலோகம் தூக்கிக்கிட்டு சுத்தி வரும் ராணி டுமா 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 டும் குடுமா டுமா 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 டும் குடுமா டுமா 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 டும் குடுமா டுமா 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 சேலை ஃபிகர் போகுது ஹாய் என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு பைக்ல வர்றப்ப கூட உங்க சேலை என் கழுத்துல மாட்டி கீழே விழுந்துட்டேனே. அது நான் தாங்க. ஓ அதை நான் அப்பவே மறந்துட்டேன். அதே நினைச்சு தாங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போறத பார்த்தேங்க. உடனே கோயிலுக்கு வந்து பார்த்தா நீங்க இல்லைங்க. மனசு ரொம்ப பாரமா போச்சுங்க. ஓ அப்ப நீங்க சாமி கும்பிட வரலையா? கும்பிடுற வயசு இன்னும் வரலைங்க. இந்த ஊர்லயே நீங்க தாங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது சரி, இந்த ஊரு ஒரு மாதிரியான ஊரு. எப்ப பார்த்தாலும் கையில வீச்சருவாவும் வெடிகுண்டும் வச்சுட்டு அலையறவங்க. பார்த்து நடந்துக்கோங்க, புரிஞ்சா சரி. எனக்கு ஆரஞ்சு பழம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கோங்க. எனக்கு கன்னத்துல அரையதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விருப்பம்னா வாங்கிக்கிறியா? தம்பி நவமணி எங்கடா காணோம்? அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு யாருக்கு தெரியுது? உனக்கும் தெரியாதா? இதோ வந்துட்டானே. வா நவமணி, வா வந்து உட்கார் வா. டேய் நவமணி, எங்க பாத்தியா அந்த கும்பல்ல நடுவுல நின்று பேசிட்டு இருக்கான் பாத்தியா? அவன் தாண்டா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன். அவனை சும்மா விடக்கூடாதுடா. இவன் அடிக்க எத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்க? நவமணி, அவனை அவ்வளோ லேசாக நினைக்காதப்பா. அவனை கொன்னுட்டோம்னா அவனோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பெரிய பிரச்சனையாக்கி ஊர்வலம் நடத்துவாங்க.
இதெல்லாம் ஒரு சமூக பாசாங்கு. கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஊதிடுவோம் ஊதி. உன்ன மாதிரி நீலகண்டம் இருந்திருந்தா இவ்வளவு காலம் வீணாயிருக்குமா? அப்படி சொல்லாதீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் வச்சிருப்பான். ஆமாண்டா, என்ன காரணத்தை வச்சிருக்கானோ சூரணத்தை வச்சிருக்கானோ, கூட இருந்துகிட்டு நேரத்தை கடத்துறான் பாவி. ஏன்னா கவலைப்படுறீங்க? நீலகண்ட வெட்டலன்னா நான் வெட்டுறேன். தைரியமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் இப்படித்தாண்டா வீரப்பா பேசுவாங்க. வேற ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே மாறிடுவானுங்க. இது எவ்வளோ? சேலை ஃபிகர் நிற்கிது. 60 ரூபாமா. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லிட வேண்டியதான். அந்த முத்து மாலை எடுங்க. இதாம்மா. கொடுங்க. இது எவ்வளோ? 150. ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க. ஹலோ, இந்த பொறுக்கி எதுக்கு இங்க வந்தான்? இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்த்த உடனே இங்கே வந்துட்டேன். ஏங்க உங்கள் ஊரில் யாரும் நல்லா பேச மாட்டீங்களா? தேவையில்லாம கிராமத்துல யாரும் பேச மாட்டாங்க. ஓ அப்படியா? நான் நீலகண்ட வீட்டில் தாங்க தங்கியிருக்கேன். அவன் எனக்கு ரொம்ப நாளாக நல்ல ஃப்ரெண்டு. என்னென்னா அவன் கொஞ்சம் ரஃப்பு, நான் கொஞ்சம் சாஃப்ட்டு. அவன் எது பேசினாலும் பிரச்சனையோட தாங்க பேசுவான். ஆமாம், உங்களுக்கு பிரச்சனையோட இருக்கிற லைஃப் பிடிக்குமா, பிரச்சனை இல்லாத லைஃப் பிடிக்குமா? நீங்க இருந்து போனா பிடிக்கும். என்னங்க நீங்களும் பிரச்சனையாவே பேசுறீங்க? பிரச்சனையா நீ இருக்கனால தான் பிரச்சனையா பேச வேண்டியதா இருக்கு. கல்யாணி, இத வந்துட்டானே. போலாமா? போலானே. இவளோட அண்ணன் இவனை வெட்டுறதுக்கா சவால் விட்டோம்? அவசரப்பட்டு சவால் விட்டோமோ? ஜிங்கு ஜாங்கு ஜிங்கு ஜங்கு ஜாங்கு ஜிங்கு ஜிங்கு ஜாங்கு ஜங்கு. என்னாச்சு பெரிய பொண்ணுக்கு? ஆச்சு அடிக்குது சாமி. உடம்பு சரியில்லையா? கவலைப்படாத, இந்த ஜலசாமி வந்துட்டா எல்லா நோயும் பறந்துரும். இப்ப ஜலத்தை தெளிச்சு வைரஸை கிளீன் பண்ணிடுறேன். டேய் செம்பங்கடா. சொம்ப அங்கே வச்சுட்டு சாமி. வச்சிட்டு இங்க எதுக்கு வந்து போயிடுதா? டேய் அப்படியே வேப்பிலை எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. செம்பு இல்ல, வேப்பிலை இல்ல, செம்பு இல்ல. ஐடியா வந்துட்டு. வைரஸ்ல ஓடு, 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 வைரஸ்ல ஓடு. இதோட பொண்ணை பிடிச்ச வைரஸ்ல ஓடிடும். கவலைப்படாத. ஜலசாமி கையை வச்சா எல்லாம் ஓடிடும். எங்க என் சாமி? சாமி ஓடி போயிடுச்சு. அந்த ஆளு வேப்பிலைய கேட்பாரு, ஆவுனா வேட்டி அவுத்துருவாரு. திருந்த மாட்டான், திருந்த மாட்டான், திருந்த மாட்டான், திருந்த மாட்டான். இந்த ஆளுக்குலாம் அசிஸ்டண்டா இருந்தா நான் எப்படி முன்னேறது? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி மறைவா சந்திச்சு பேசுறதோ? சீக்கிரம் இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இனிமேலும் இப்படி வெயிட் பண்றது அவ்வளவு சரியா இல்ல. எனக்கும் புரியுது. நானும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப பேர் பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. ஒரு மாப்பிள்ளை கூட எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் மாப்பிள்ளைய தேடிட்டு தான் இருக்காரு. எனக்கு புரியுது. அது மட்டும் இல்ல, சின்னத்த பையனும் பெரியத்த பையனும் எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நடக்கும், அது நடக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க? பார்த்த உடனே கொலை பண்ணியாவது உன்னை அடைய தோணும். அப்படி ஒரு வசீகரம். போங்க. இப்படிப்பட்ட பேரழகி என்னோட மனைவினா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உனக்காக இந்த உலகத்துல யாரை வேணா எதை வேணா விட்டு கொடுப்பேனா? எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். ஐ லவ் யூ கல்யாணி. ஐ டு லவ் யூ. நான் ஆசைப்பட்ட பொண்ணு உன்னோட காதலி, இதனால ஏத்துக்கவே முடியாதுடா. நீலகண்டா, அவ இல்லைன்னா நான் செத்துருவேண்டா. அவளை நான் பார்த்ததுல இருந்து அவ தான் என்னோட மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அவ எனக்கு மட்டும்தான்டா சொந்தம். விட்டுடு அவளை ப்ளீஸ்டா. ஒண்ணு ப்ளீஸ். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய் விட மாட்டேன். எனக்கு மனைவி அவர்களுக்கு அவன் முத்து கொடுக்குறானு. நீ தப்பிக்க முடியாது.
ஊர்ன பலாசோல மாதிரி அவ்வளோ இனிப்பா இருக்காளே. அப்படி இருக்கையில அவளை எப்படி மறக்க முடியும்? முடியாது, நிச்சயம் முடியாது, மறக்க முடியாது. நவமணி, என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, உங்களை அடிச்சானே அந்த சண்டாளன், அவன் என் கனவுல வந்தான். அவனை நினச்சிதான் கத்திட்டேன். கனவுல கூட என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்ப. என்ன புள்ளப்பா நீ? அவனும் தூங்குறான் பாரு, என் கூட பிறந்தவன். நீ தூங்குப்பா, தூங்கு. இந்த அண்ணனை உசுப்பேத்தி தான் நீலகண்டனை கொலைகாரனாக்கணும். அப்போ தான் அவன் எனக்கு கிடப்பா. அதுக்கு முன்ன அவள் அண்ணன் கூட நான் பழகணும், நல்லவனா நடிக்கணும். யாருப்பா நீ? கல்லெல்லாம் தட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? நான் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கலந்து வந்திருக்கேன். இந்த சிலைகள்லாம் எந்த காலத்து சிலைகள்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பழமையான கோவில் தான் இது. பூதம் கட்டினதா சொல்கிறாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல தகவலுங்க. நீங்கள்? நான் இந்த ஊர் தலைவர். வணக்கங்க. வணக்கம்ப்பா. எங்கே தங்கியிருக்கீங்க? டவுன்லேருந்து தினம் வந்து போயிட்டுருக்கீங்க. பக்கத்தில் தான் என் வீடு. எதுவும் உதவி தேவைப்பட்டால் வந்து கேளுங்க. உங்களை பார்த்ததே சந்தோஷங்க. அதை விட நீங்கள் என் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். அதுக்கும் மேலே நீங்கள் என்னை வீட்டுக்கு வர சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா பேசுறிய. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, காஃபி சாப்பிடலாம். இருக்கட்டுங்க. அட சும்மா வாப்பா. அது இல்லை, உபசரிப்பும் மரியாதையும் தான் கிராமத்தோட ஈரலும் இதயம்னு சொல்லுவாங்க. நானும் கிராமத்துக்காரன் தான், அதை காப்பாற்ற வேண்டாமா? உன் பேர் என்னப்பா? நவமணி. கட்டாயம் நீ ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும். இதை நான் தலைவராக கூப்பிடல, உன் சொந்தக்காரனாக கூப்பிட்றேன். நிச்சயம் வரேங்க. மறக்காமல் வரணும். சரிங்க. முதல் சந்திப்பிலே சொந்தக்காரனாக்கிட்டான். இனிமே மருமகன் ஆறுது ரொம்ப ஈஸி. அண்ணா இருங்க. நீலகண்டேங்கண்ணே வெளியே போயிருக்கான்ப்பா. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கும் சரி உங்கள் தம்பிக்கும் சரி கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. சோறு நீங்கள் கை இல்லாமல் செஞ்சுவிட்டு அங்கே ஒருத்தன் உயிரோட அலையிறான். அதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் தம்பியும் உயிரோடு இருக்கீங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன ஒன்று நான் வெட்டணும், இல்லை அந்த நீலகண்டை வெட்டணும். அவன் வந்ததும் கேட்டு சொல்லுங்க. ஏன்டா எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? ஆமாண்டா, பாசமா பிரியமா இருந்த அண்ணனோட கை உடஞ்சு போச்சேன்னு மனசை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ண போற? அதுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து வளர்த்த உங்க அண்ணனுக்கு சோறு திங்க கை இல்லை. இதுக்கு என்னடா பண்ண போற? நீலகண்டா, அவன் சொன்னதை கேட்டில்ல. ஒன்று நீ அவனை வெட்டணும், இல்லை என்ன வெட்டு. உன்னை வளர்த்தேன்ல, என்ன வெட்டு. 2 பேரையும் நம்பியிருக்கேன். என்ன செய்ய போறீங்க? அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே, அதுக்கான நேரம் வர வேணாமா? நீங்க சொன்னா செய்யறனே, சொல்லுங்கண்ணே. இப்போ ஒன்று கேட்டு போல வெட்டணும்னு முடிவெடு, அருவாளடு, கூட நான் வரேன். டேய், நீயும் அண்ணனும் புரியாம பேசுறீங்க. நீ எதுவும் காரணம் சொல்லாதடா. நீ வெட்டியா இல்லை நான் வெட்டவா? டேய், கூட பிறந்த ஒன்றை விட கூடி பழகிய தம்பி எப்படி துடிக்கிறான் பாத்தியா? டேய் நவமணி, இவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவான். இவன் காரணத்தால என் நோய் போயிடுமா என்ன? இல்லடா, இவன் மேல துளியும் நம்பிக்கை இல்லடா. நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லடா. டேய் நவமணி, அவனை வெட்ட சொல்லி என்ன வற்புறுத்தாதடா. அவனை என்னால வெட்ட முடியாதா? ப்ளீஸ்டா. நான் அவனை வெட்டினா என் காதல் தோத்து போயிடும்டா. நான் வெட்டினாலும் என் காதலும் தோத்து போயிடும்டா. டேய் என்னடா சொல்ற? அவன் தங்கச்சியை நான் காதலிக்கிறேன்டா. என் காதல் ஜெயிக்க நீ தாண்டா அவனை வெட்டணும். ப்ளீஸ்டா. டேய், அவன் என் காதலிடா. உண்மையாலுமே நான் அவளை காதலிக்கிறேன். அதனால தான் இது நாள் வரைக்கும் அவன் அண்ணனை விட்டு வச்சிருந்தேன்.
இல்லாட்டி அன்னைக்கே அவனை வெட்டியிருப்பேன்டா. உணர்ச்சி வசப்பட்டு நான் அவனை கொன்னுட்டா என் காதலும் செத்து போயிடும், அவளும் செத்து போயிடுவா. அதனால நீ தான் அவனை கொன்னுட்டு என் காதலை வாழ வைக்கணும்டா. போடா மென்டல். காதலுக்கு கண்ணும் தெரியாது உரமும் தெரியாது. காதல் உச்சத்துல உயிர் தடுமாறும்போது நட்பும் இல்லை நல்லவனும் இல்லை. நீயே ஒரு முடிவிடு. யார் வெட்டினா யார் வாழ முடியும்னு நீயே சொல்லு. குட்ரா. டேய் உன்னை வெட்டினா தானே நான் வாழ முடியும். என்னடா இவனை ஒருத்தனை வெட்டிக்கிறதுனால யாருக்கும் வாழ்க்கை கிடைக்க போறதில்ல. அதை புரிஞ்சுக்கணே முதல்ல. வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கூட இருந்தே துரோகம் பண்ற ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். விடுங்க மாமா. அண்ணே சொன்னா கேளுங்க. எதையும் விடலாம், எதையும் வெட்டலாம். ஆனா விதியை யாராலும் வெல்ல முடியாது. கண்டிப்பா அதை அனுபவிச்சே ஆகணும். அப்படின்னா இவன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. கிளம்புடா. என்னடா பாக்குற? போடா. விதி வீட்டை சுத்துச்சான், வந்த விருந்தாளி பொண்ணுங்களை சுத்துனானா. நான் சொன்னது சரியா போச்சா? ஆமா, நீ சொன்னது சரியா தான் போச்சு. அவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் அவனை திட்டி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவனும் எந்த மறுப்பும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். அவன் வீட்டுக்கு போனானோ இல்ல வீதி வீதியா சுத்திட்டு இருக்கானோ? இல்ல, கண்டிப்பா அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான். எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி உட்கார். கல்யாணம் நடந்திருந்தா இந்த கன்றாவியெல்லாம் சந்திக்க வேண்டியது இல்லைல்ல. எங்க வீட்டுல எங்க அண்ணனுக்கு சம்மதம், உங்க வீட்டுல தான் பிரச்சனை. அப்படியே தெரியாம தாலி கட்டிக்கிட்டாலும் கண்டிப்பா நம்மளை வாழ விட மாட்டாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ வாழணும். அதுக்கான காலத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். போலையாடா? போக மாட்டேன்டா. இவன் கூட வராம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இவன் ஏன் காதலின்னு. இதுக்கு மேல நீ பண்றது சரியில்லை. ஏய், தாலி கட்டத எந்த பொண்ணையும் நீயும் காதலிக்கலாம், நானும் காதலிக்கலாம். ஏன் 40 பேர் கூட காதலிக்கலாம். போட. நீ நினைக்கிற தப்புடா. அடுத்தவன் காதலிக்கிற பொண்ண கூட பிறந்த சகோதரியா நினைக்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னா எனக்கு புரியாது. இவ்வளவு சொல்ற புரியாது உனக்கு? மதிப்பு நட்பும் மனுஷனோட அடையாளம். அது உங்ககிட்ட இருந்ததுனால தான்டா ஒரே இலையில் நாம 2 பேர் சாப்பிட்டோம். அதே மாதிரி வாழ்க்கையும் ஒரே இலையில் சாப்பிட நினைக்கிறியா? தப்புடா. முதல்ல மனுஷனாரா. யாரும் கொலகாரன் ஆகாதீங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். போடா பைத்தியக்காரா. காதலிச்ச கிடைக்கலனா வாழ்க்கையே இல்ல, சாக வேண்டிதான். நீ வா. எல்லாம் திருந்தா ஜென்மடா. ஒண்ணா டேய் சும்மா ஓட மாட்டடா. உனக்குலாம் ரொம்ப சொல்ல புரியாதுல. வரடா. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் தங்கச்சி கையை பிடிச்சி எடுக்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியலங்க. நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் என்னை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு. இல்லைன்னா உங்கள் தங்கச்சி சின்ன பின்னமாக இருக்கும். சனி பயல காரியத்தையே கெடுத்துட்டு கல்லூலி மங்க மாதிரி உட்காந்துட்டு கதையாக கேட்குற சண்டாளா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. இவ செஞ்ச கோல்மாலுக்கு அந்த குடும்பம் ஒரு வினாடி கூட உயிரோடு இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்பவே போய் எல்லாரையும் கண்ட துண்டமா வெட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா நவமணி நீ போ. சரிங்க. நான் ஒன்னும் கோல்மால் செய்யலண்ணா. எல்லாம் இந்த நவமணி தான் கோல்மால் செய்யறான். அதை புரிஞ்சுக்காம நீங்களும் பேசுறீங்களே. சும்மா இரு. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். அவன் உன்கிட்ட நடிக்கிறான்னா? அவன் நடிக்கிறானா நீ நடிக்கிறியான்னு அந்த நீலகண்டனை வெட்டினதுக்கு அப்புறம் தெரியும். உன்னை உயிரை விட பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இந்த ஊர்ல உறவுல எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா நீ இருக்கணும்னு நான் பாடுபட்டேன். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டேடி, நம்பிக்கை துரோகி.
அவனை வெட்டிட்டு வந்து பாத்துக்கிறேன். அண்ணா அவசரப்படாதண்ணா, ஆத்திரம் சமுத்திரத்தையும் முழுங்கிடும். எனக்கு புத்தியா சொல்ற கூட்டு கலவாணி. அண்ணா டேய் மாப்ள, உடனே புறப்பட்டு கோயிலுக்கு வா. திடீர்னு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்காரு. தெரியலையே தலைவர் எதுக்காக வர சொல்லியிருப்பாரு. என்ன ஏதாவது அடிதடி பஞ்சாயத்தா இருக்கும், அதுக்கு தான் கூட்டிருப்பாரு. ஆமா ஆமா வரட்டும் கேப்போம். இந்த அவரே வராரு. வாங்க மச்சான். வாங்க தலைவரே. கிளம்புங்க போலாம். போலாம். தலைவரே எப்ப பாரு பிரச்சனை தானா? அர்ச்சனை இல்லாத கோவிலும் இல்ல, அத்தி வெட்டிய வெள்ள யாரும் இல்ல. வாடா மாப்ள. சீக்கிரம் வாங்க. தெய்வம் நின்று கொல்லும் வார்த்தை என்றும் வெல்லும் வாசகம் சரியாகுமா இந்த வடிவழகி உயிர் காக்குமா தெய்வம் நின்று கொல்லும் வார்த்தை என்றும் வெல்லும் வாசகம் சரியாகுமா இந்த வடிவழகி உயிர் காக்குமா தெரியாமல் உறவு தந்தாய், தெரிந்தே தவறு செய்தாய், எல்லாமே செய்துவிட்டு தெய்வமே தூங்குகிறாய். தெய்வம் நின்று கொல்லும் வார்த்தை என்றும் வெல்லும் வாசகம் சரியாகுமா இந்த வடிவழகி உயிர் காக்குமா
உள்ளத்திலே உயிர்களை துடிக்க வைத்தாய். ஒவ்வொரு நாளும் அதை தேடி போராட மனதை வைத்தாய். எல்லாமே செய்துவிட்டு தெய்வமே தூங்குகிறாய். தெய்வமே தூங்குகிறாய். தெய்வமே தூங்குகிறாய். டேய் வீடு பூட்டி இருக்கு, அடிச்சு உடைச்சு நொறுக்குங்கடா. நாம வந்து போன அடையாளம் அப்பதான் அவனுக்கு தெரியும். சரி தலைவர். எவ்வளவு நேரம்டா காத்திருக்கிறது? ஒரு பொண்ணை பார்த்தமா பேசினமான்னு வரமாட்டியா? இப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருப்ப. ஜவ்வு மாதிரி இழுக்கிறதெல்லாம் ஒரு சுகமே இருக்கு, அது உனக்கு தெரியாதுடா. ஆனா என்ன, அவளை இன்னைக்கு பார்க்கவே முடியல. பைப்படி தோப்பு குளம்னு சுத்தி சுத்தி நொந்தே போயிட்டேன்டா. தினம் ஏன்டா அலைகிற? கொஞ்சம் டைம் கொடு. பொண்ண மாதிரி நினைச்ச உடனே வந்துட முடியாது பொண்ணுங்கள்லாம். பொறுமையும் பொய்யும் தான்டா காதலை நம்ம கிட்ட அழைச்சிட்டு வரோம். எப்படி உனக்கு காதலிக்காமையே ஞானம் வருது? டேய் எல்லாமே கனவு கற்பனையும் தான்டா. டேய் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, முதல்ல எனக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. டேய் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணணும். என்னடா சொல்ற? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணனை உங்க அண்ணன் கொலை பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீயும் அந்த பொண்ணை காதலிக்க துடிச்சிட்டு இருக்க. இது சரியா வருமா? என்னமோடா, அவளை பார்த்துட்டா அடுத்த அடி என்னால் நகரவே முடியல. அது வெறும் உணர்வு, காதல் இல்லை. காதல்னா உயிரை விடணும், உறவை விடணும். உன்னால முடியுமா? அப்போவே அதையெல்லாம் விட்டுட்டேன், ஆனால் அவளை விட முடியல. அதனால உயிரை விடு, அதுதான் காதல். அதையும் செய்வேன்டா. இதுதான்டா உண்மையான காதல். நம்ம வீட்டுக்கு ஜாங்கிரி சாமியார் வர்றதே இல்லை, எப்பதான் வருவாரோ? ஏங்க கோவப்படுறீங்க? அதிர்ஷ்டம் தான் அவரே வரப்போறாரு. ஓம் ஜெய் ஜலகண்டேஸ்வரி ஜெகதாம்பா நம்ம வீட்டுக்கு ஜாங்கிரி சாமியார் வந்துட்டாருங்க. வாங்க வாங்க வாங்க. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். இந்த ஒத்தை ரோஜாவுக்கும் இந்த ஒத்தை ஜாங்கிரிக்கும் என்ன பொருத்தம் இப்பொருத்தம். உள்ளே போங்க. என் பாதம் பட்டு இந்த வீடு பணக்கார வீடாக போவாங்க. என்ன தம்பதிகள்! வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா. உட்காருப்பா தம்பி. இல்லை பரவாயில்லைங்க. இந்த திருடன் எதுக்கு வந்தான்? ஒருவேளை திருடன்க மாநாடு நடக்குதோ? எங்க தாத்தா பாட்டி இவங்க என் அக்கா. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், சொல்லுப்பா. ரொம்ப பெருசா ஒண்ணு எதிர்பார்த்து வரல, உங்க பொண்ணை கொடுத்தா போதும். ஆமாங்க, எங்க வம்சத்துக்கு பொருத்தமா அம்சமா உள்ள பொண்ணு உங்க தங்கச்சி தாங்க. என் தம்பிக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் வந்திருக்கோம். ஆமாங்க, போக மனம் இல்லாம தான் இவங்களை இங்க நிச்சயம் பண்ண அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அதை பத்தி பேச முடியாது, ஏன்னா அஷ்டமி. அதனால அடுத்த வாரம் பேசிக்கலாம். அஷ்டமி கிழமைக்கு தான், நமக்கு இல்ல. திருட்டு பையன் எப்படி பொய் சொல்றான் பாரு. இந்த பொய்யும் பொருட்டும் உலகத்தை விட்டு போகவே போகாதா? அப்படி சொல்லாத, நல்ல காரியத்தை நல்ல நாள்ல தான் பேசணும். அஷ்டமி நவமி கடவுள் பிறந்த நாள் தானங்க, நல்ல நாள் தானே, இத பத்தி பேசலாமே. பொண்ணு உங்களுக்கு தான்,
நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. காலத்தோட எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் தான் இவங்களை அழைச்சிட்டு வந்தேன். ஏன் சொல்றேன்னா நேரம் நம்மளை விட்டு போற மாதிரி மனசும் போயிட்டு இருக்கு, அதான் சொல்றேன். அதெல்லாம் சரிதான் தம்பி, நடக்கிற நாள்ல தான் நடக்கும், ஒன்றும் அவசரப்படாதீங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேங்க. வரேன் தம்பி. வாங்க ஐயா. ஐயோ ஐயோ ஐயோ, பாத்தியாட தம்பி வீட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாடுறா. எல்லா சாமானையும் தூக்கி வெளியில போட்டுட்டாங்களே. ஐயோ ஐயோ, இதெல்லாம் அந்த சுப்ராவோட ஆளுங்க வேலையா தான் இருக்கணும். முதல்ல என் கையை உடைச்சாங்க, இப்ப பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. இப்படியே அவங்க பண்ணிக்கிட்டு தான் நான் என்ன பண்றதுனே தெரியல. இப்படி வீட்டை உடைச்சு காலி பண்ணா ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு வந்துச்சியா? அதுதான் இல்ல. டேய் சுப்ரா, உன்னை கருவறு காமிட மாட்டேன்டா. டேய் தம்பி, இதை தாண்டா எதிர்பார்த்தேன். நம்ம சொந்தக்காரங்களை ஃபோன் போட்டு வர சொல்றான். அவன் வீட்டை கொளுத்திட்டு வருவோம் முதல்ல. என்னடா போன் எடுத்தானுங்களா? சில போன் சுவிட்ச் ஆஃப் வருதுனே, ஒரு சில பேர் வேலை இருக்குங்கறாங்க. அப்படியா? எல்லாரும் வேலை போயிட்டாங்களா? காசுக்கு உறவை விக்கிறவன் ஒரு நாள் உருப்பட மாட்டான். வாடா தம்பி, நாமளே போவோம். இதுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சே ஆகணும். என்னடா இது, எல்லா பாத்திரம் வெளியில கிடக்கு. வாங்கடா, நீங்களாவது வந்தீங்களே, பாருங்கடா அநியாயத்தை. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. எல்லாத்தையும் உடைச்சு துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. மாமா அதெல்லாம் விடுங்க, விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நவமணி கல்யாணிய பொண்ணு கேட்டு அவன் தாத்தா பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சுப்ரா வீட்டுக்கு போயிருக்கான் மாமா. அப்படியா? அன்னைக்கு அவனை கைய காலை ஒடிச்சிருந்தா இன்னைக்கு படியேறி பொண்ணு காப்பான். தர்மத்துக்காக தோத்துட்டு போறது தற்கால சூழ்நிலைக்கு சரியில்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு நவமணிக்கும் கிடைக்க கூடாது, சுப்பிரமணிக்கிட்ட இருக்க கூடாது. ரெண்டு பேருக்குமே கிடைக்கலனா நம்ம கிட்ட இருக்கட்டும், என் தம்பிக்கு பொண்டாட்டியா இருக்கட்டும். அதுக்காக மேலங்குட்டி பொண்ணு கேட்க சொல்றியா? இல்லடா தம்பி, கடத்தணும். அதை தவிர வேற வழியே கிடையாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தூக்கணும். அந்த சுப்ராவுக்கு ரொம்ப சொந்தக்காரன் மேல திரு ராமமூர்த்தி, அவனோட கடைசி பொண்ணுக்கு இன்னைக்கு சடங்கு. அதுக்காக சுப்ராவோட குடும்பமே அங்க வரும். அங்கதான் அந்த பொண்ணை தூக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கங்க. ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் மாமா. டேய் பாத்துடா. சரிடா. ஜீவன் தேடுதே, தேகம் வாடுதே, உன்னால் உன்னால் தானே. கண்கள் அறியாமல் கண்ணீரோடுதே, உன்னால் உன்னால் தானே. யுத்தம் இல்லாமல் ரத்தம் சுட்டுதை, தாய் தந்தையை தள்ளி வைக்குதே. ஏக்கம் நெஞ்சே கிள்ளி பார்க்குதே, எல்லாம் உன்னால் தானே. ஜீவன் தேடுதே, தேகம் வாடுதே, உன்னால் உன்னால் தானே. கவிதை எழுதின என்னை கொடுக்கவே உன்னை தேடினை. சூறை காற்றிலே சூடமாயினே, பேரே சொல்லி பித்தனாயினே. ஒரு நாள் வாழவே உயிர் பிச்சை கேட்கிறேன். உன்னை மீட்டதும் மரணம் ஏற்கிறேன், மரணம் ஏற்கிறேன், மரணம் ஏற்கிறேன். ஜீவன் தேடுதே, தேகம் வாடுதே, உன்னால் உன்னால் தானே. கண்கள் அறியாமல் கண்ணீரோடுதே, உன்னால் உன்னால்
யுத்தம் இல்லாமல் ரத்தம் சுட்டுதை தாய் தந்தையை தள்ளி வைக்குதே ஏக்கம் நெஞ்சே கிள்ளி பார்க்குதே எல்லாம் உன்னால்தானே ஜீவன் தேடுது தேகம் வாடுதை உன்னால் உன்னால் தானே கிளியே உந்தன் மடியை தொட்டதனால் வந்த விதியை வென்று பார்த்திட நீ வேண்டும் வாழ்ந்து காட்டிட துணை வேண்டும் இதையே கேட்டு அலைது ஜீவன் எல்லாம் உன்னால் உன்னதானே 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 ஜீவன் தேடுதை தேகம் வாடுதை உன்னால் உன்னால் தானே கண்கள் அறியாமல் கண்ணீரோடுதை உன்னால் உன்னால் தானே யுத்தம் இல்லாமல் ரத்தம் சுட்டுதை தாய் தந்தையை தள்ளி வைக்குதே ஏக்கம் நெஞ்சே கிள்ளி பார்க்குதே எல்லாம் உன்னால் தானே ஜீவன் தேடுதை தேகம் வாடுதை உன்னால் உன்னால் தானே வதனமோ சந்திரபிம்மமோ ஓ ஆஹாஹாஹா எப்பேற்பட்ட மாளிகை இது வதன மாளிகை போல் இருக்கிறதே இந்த மாளிகைக்குள் நுழைந்து விடுவோம் அம்மா தாயி வாமா வாமா ஜாங்கிரி சாமியார் வந்திருக்கிறேன் வாங்க சாமி வாங்க சாமி வாங்க அதான் வந்துட்டேனே. நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி நான் கொடுத்த பேரிச்சம்பழமும் பாலும் உங்களை ஈர்க்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த மாய வித்தையால் என்னையே நான் மறந்து விட்டேன் அந்த மாய வித்தையால எங்களுடைய இந்த சாதாரண குடும்பத்தை பணக்கார குடும்பமாக்கணும். அதற்காகத்தானே வந்திருக்கிறேன். சாமிக்கு என்ன பிடிக்கும், வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? பகலில் வெஜ், இரவில் நான் வெஜ். ஐயோ பகலா போச்சு. இல்லனாக்கா சண்டைக்கோழி குருமாவே வச்சிரலாமா நான் பார்த்தேன். மாற்றிக் கொள்கிறேன். சில நேரங்களில் நான் வெஜ்ஜாகவே மாறிக்கொள்வேன். சாமி நீங்க மனைவிட்ட பேசிட்டே இருங்க, நான் மார்க்கெட் போய் உங்களுக்காக நல்ல நான் வெஜ்ஜா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். நிதானமா வாங்க, நிதானமா வாங்க. கல் தடி விழுந்துற போறீங்க அம்மணி. என்ன தலைவரே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, என்னாச்சு உடம்புக்கு? திடீர்னு மயக்கம், தலை சுத்தல். டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? அவர் தான் மருந்து கொடுத்தாரு. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. என்னம்மா கார் வந்துருச்சாப்பா? மச்சான் எடுத்துட்டு போனாரு, இன்னும் வரலமா? பரவாயில்ல, பக்கத்துல தானே வீடு இருக்கு, நடந்தே போய்க்கிறோம். சரி போங்க. அம்மா அண்ணன் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. இந்தாங்க ஃபோன். சடங்கு சுத்துற இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னா தேட முடியாது. சின்ன பொண்ணுக்கு சடங்கு சுத்தின உடனேயே வந்துருங்கம்மா. சரிப்பா, போயிட்டு வரோம். என்னம்மா வீட்டை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்க? கூட பிறந்த தெய்வம் அங்க இருக்குமா, அதனாலதான் கும்பிட்டேன். நல்லா இருக்கேன்க்கா. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரேன்க்கா. சரிம்மா.
வந்தது கிளம்பிட்டீங்க? என் கூட வந்த என் பொண்ணை காணோம், அது அவளை தேடி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? எல்லாம் நல்லபடியா நடந்தது. உன் தங்கச்சியை தான் காணோம். என்னம்மா சொல்ற? ஆமாண்டா. 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க? 2 பேரும் தான் போனோம். நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள அவ காணாம போயிட்டாப்பா. ஒரு அம்மா பேசுற பேச்சா இது? இந்தாங்க ஃபோன். சடங்கு சுத்துற இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னா தேட முடியாது. அவ தொலைஞ்சு போறத போனை கொடுத்து நாசுக்கா சொல்லிட்டு போயிருக்கிறா. இப்பதான் புரியுது. என்னம்மா வீட்டை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்க? கூட பிறந்த தெய்வம் அங்க இருக்குமா, அதனாலதான் இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு சண்டாளி வந்து என் வயித்துல பொறப்பாளா? டேய் நவமணி, என் தங்கச்சி கல்யாணியை காணோம். உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா. ஏண்டா மொசல் குட்டி, நேற்று பாலக்காரத்திற்கு போனமே, அங்க ஒருத்தர் ஏதோ ஒரு நோய் வந்திருக்குன்னு சொன்னானே, அது என்ன நோய்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகமே இல்ல சாமி. ஞாபகம் இல்ல? உனக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு? வாடா சொல்லி தரேன். ஞாபகப்படுத்துற வாடா. வாடா ஞாபகப்படுத்துறேன். உனக்கு ஞாபகமே இல்ல. நீ எல்லாம் ஒரு சிசி. ஞாபகம் இருக்கு. உன்னை வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன். வாங்க. உங்க காலடி என் கண்ணுக்கு தெரியுதுன்னா அது ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட். எல்லாம் சொல்லாதீங்க சாமி, நீங்க சொன்னீங்கன்னா என் மனசு பேதலிக்குது. அப்படியா? ஆமா, உன் உடம்புக்குள்ள என்ன நோய்? 1 2 என்னத்த சொல்றது? அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. 6 மாசத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பறவை காய்ச்சல்னு சொன்னாங்க. அப்புறம் எபோலா தாக்கி எமங்கிட்ட போறாங்க. பயப்படாத, நான் காப்பாத்துறேன். இந்த நோயை தான் அவன் அன்னைக்கு சொன்னான். டேய், அது பொல்லாத வியாதிடா. இது என்னடி இது? சாமி நோயின்னவனே இந்த ஓட்ட ஓடுறாரு. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த சின்ன பொண்ணோட சடங்குல வச்சு கல்யாணிய கச்சிதமா கடத்தியாச்சு. டேய், அங்க யாராவது பார்த்தாங்களா? இல்ல, யாரும் பார்க்கலண்ணே. தப்பிக்கிற இடம் வந்தோன்னே அவங்கள அங்கேருந்து இறங்க சொல்லியாச்சு. டேய், இருந்தாலும் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த சுப்ரா சும்மா இருக்க மாட்டான். சரிங்க. இப்போ நம்ம ஊர் எல்லை தாண்டி போயிருப்பாங்களா? நிச்சயமா மாமா. அவங்க கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் ரொம்ப தூரமே போயிருப்பாங்க மாமா. நான் சொன்னபடி எந்த சிக்கலும் இல்லாம கருப்பூர் கந்த வீட்டுக்கு போயிட்டா எந்த கொம்பனாலையும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அப்பப்போ தகவல் கொடுங்க. போங்கடா. சரிங்க சரிங்க. எல்லாம் கடவுள் சித்தம். பாத்தியாப்பா, இந்த பொண்ணு செஞ்ச வேலைய இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னேன், அதையும் நீங்க கேட்கல. நேரங்கள் மாறுற மாதிரி நிஜங்களும் மாறும்னு சொன்னேன், அதுவும் உங்களுக்கு புரியல. இப்பயாவது புரிஞ்சுதா? தேடி வர்றதை வாங்கிக்கணும்னு எல்லாம் பட்டாதான் புரியுது. சரி, நீங்க ஒரு பக்கம் தேடுங்க, நான் ஒரு பக்கம் தேடுறேன். கௌரவம் குறைஞ்சா காக்காவும் வந்து கொத்தும். எல்லாம் அந்த கழுத பண்ண வேலை. நீலகண்டா, கல்யாணியை கடத்தின நீதாண்டா. ஜெய் ஜலகண்டேஸ்வரி ஜெகன்மாதா ஜெகன்மோகினி, இந்த வீட்டுக்கு மங்களம் உண்டாகட்டும். நில்றா. ஐயோ, போலீஸ். டேய், யாரா நீ?
எல்லாரும் இந்த வீட்டு வாசலுக்கு வரதுக்கே பயப்படுவாங்க. நீ தைரியமா உள்ள வந்து நிக்கிற. நாயடா நீ? நான் தான். இல்ல. வாங்க சாமி வாங்க. வந்து உட்காருங்க. ஏய், நீ இப்படி உபசரிக்கிறே யார் இருந்தாலு? கழுத்துல ஜாங்கிரி மாலை, கக்கத்துல சுருட்டின பாய், சொல்லு யார் இருந்தாலு? ஒளிய தெரியாம தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச மாதிரி ஆயிடுச்சோ. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாரா நீ? சொல்லு யாரு? நான் சாணி சாமியார். இல்ல ஜாங்கிரி சாமியார். இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், தொலைச்சு ஜாக்கிரதை. இன்னைக்கு சகுனமே சரியில்லை. சந்திராஷ்டமம். இன்னும் நிக்கிறியா? ஓடுறா. ஐயோ ஓடிடுறேன். நான் இல்ல. என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்த வரலட்சுமியை உதைச்சி தள்ளுறீங்க? வரலட்சுமியா வராத லட்சுமியான்னு வந்து சொல்றேன். இனி இந்த போலீஸ்காரன் கண்ணில் படவே கூடாது. ஐயோ, நோய் நம்ம விடாது போல இருக்க. தப்பிச்சது தப்பற முடியுமா போச்சு. பொல்லாத வியாதி போல இருக்க. ஓட்ட பந்தயத்துல கூட ஓடல இப்படி. ஐயோ மணி கணக்கா ஓட விட்டானே. இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்ம உயிர் போயிடும். ஐயோ வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். ஐயோ, இந்த வியாதி நம்ம இந்த விரட்டுதே. ஏன்பா, நம்ம ஸ்டாண்ட்ல யாராவது கார் எடுத்தாங்களா? ஆமாண்ணே. யாரு? அத்திவேட்டில இருந்து நீலகண்டை எடுத்துட்டு போனாப்ல. வண்டி நம்பர் தெரியுமா? TN 57 61 32ண்ணே. கல்யாணி, நீ நீலகண்டா, கருப்பூர் கந்த வீட்டில் போய் நீ பத்திரமா செட்டில் ஆயிடு. நான் சொல்ல சொன்னாரு. தலைவரே, இந்த காட்டுக்குள்ளதான் தலைவரே அவங்க இருப்பாங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். தலைவரே, அவங்கள பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆமா மச்சான், அவங்களை பிடிச்சிருவோம்.
பக்கமும் தேடியாச்சு, எங்க கொண்டு போய் வச்சிருப்பான்னு தெரியலையே. ஏன் மாப்பிள்ள பெரியசாமி காத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன அண்ணாமலைன்னு ஆளை காணுமே. மாப்பிள்ள உங்களை தான் கேட்குறேன். இப்படி உட்காருங்க மாப்பிள்ள. இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தா ஓடி போனவன் தங்கச்சி மட்டும் என்ன திரும்ப வந்துடவா போறா? சொந்தக்காரங்க பொண்ணு கேட்டா செவ்வாய் தோசம் புதன் தோசம்ன்றீங்க. இப்போ உன் தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாலே அது என்ன தோசம்? மாப்பிள்ள சீண்டாத, நான் இப்ப நெருப்புக்குள்ள இருக்கேன். நெஞ்செரிச்சு சொல்றேன் கேளுங்க. உங்க ஆவதேவைக்கு மட்டும் சொந்தக்காரங்களை பயன்படுத்திக்கிறீங்க. பொண்ணுங்கன்னு கேட்டு வந்தா செவ்வாய் தோசை இருக்கு புதன் தோசை இருக்குன்னு அனுப்பி விட்டுறீங்க. இது என்ன உறவு? என்ன சந்தர்ப்பமா? கிடைக்கிற நேரத்துல தான் மாப்பிள்ள சொல்ல முடியும். அட விடுப்பா, எப்ப பார்த்தாலும் உனக்கு கட்சி கட்டுறதே வேலையா போச்சு. தலைவரே தலைவரே, பாருங்க ஒரு ஜீப்பு வருது. மாப்பிள்ள நமக்கு நல்ல நேரம் தான். கருப்பூர் கந்தனே வர்றாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னா பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரு. கரெக்டா சொன்னீங்க தலைவரே, நம்ம பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சிருவாரு. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க. என்ன இந்த பக்கம்? மல்லூர் பஞ்சாயத்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, காட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலையாக வந்தோம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்குமா வேலை இருக்கு? ஆமாங்க, அந்த ஐயாரப்பன் தம்பி என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான். அவங்கள தேடி இந்த காட்டுக்குள்ள நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிடைச்சாங்க இந்த காட்டுக்கே நரபலி கொடுத்துருவேன். அப்போ கையில் கிடைச்சா கொண்டுருவீங்களா? அப்போ நீங்க கேட்கறத பார்த்தா உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாங்களோ? ஆமா. அப்ப கதை முடிஞ்சது. என்னடா கதை முடிஞ்சது? நான் யாரு? நான் யாரா? அண்ணன் தம்பியா இருந்தாலும் வெட்டிக்கிட்டு சாகிற வீர சமுதாயத்தை சேர்ந்தவன்டா. எல்லாருமே வீர சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா மனுஷனா இருக்கிறவன் யாரும் அறுவாலை எடுக்கிறது கிடையாது. அப்ப எடுக்கிறவன்லாம் மனுஷனா மதிக்கிறது இல்ல, அதை புரிஞ்சுக்க. நானே அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும். அதுவும் கழுத்தை அறுத்து அறுத்து கொலை செய்யணும். என்கிட்ட அனுப்பி வச்சிரு. அதுதானே உன் பேருக்கு நல்லது. என் பேரு பல பேரை வாழ வச்சு வந்த பேரு. அதை நீ சொல்ற மாதிரி நான் கொலை செஞ்சு எடுத்துக்க மாட்டேன். அவங்கள சேர்த்து வைப்போம், வாழ வச்சு அழகு பார்ப்போம். இதுல பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிற பேதம் இல்ல, மனுஷங்கிற நியாயம் இருக்கு. டேய் இத பாருடா, நியாயம் பேச வந்திருக்காரா? நியாயம் பேசுறவன் நல்லவனா இருக்கணும். நீ ஏன் உன் காதலிய கைவிட்டு ஓடி வந்தவன்? நாங்க தான் பொண்ணை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்து? வெட்டு கொத்து அப்படி இப்படின்னு போய் குடும்பத்தை இழந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் பஞ்சாயத்து கூடியிருக்கு. எங்க காதலால உறவுகள் போகக்கூடாது, உயிர்கள் சாகக்கூடாது. அவங்க நல்லா வாழணும். நாங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் எங்க காதல வாழ வைக்கணும். அவ என்ன காதலிச்சு, நான் அவளை காதலிச்சு எங்க அன்புக்குள்ளே எங்களை தொலைச்சிட்டோம். இதுல அவளோட சமுதாயத்தையும் என்னோட சமுதாயத்தையும் நாங்க மறந்துட்டோம். ஆமா, காதல் காதல்னு நாங்க கணிஞ்சு உருகிட்டோம். இந்த சமுதாயம் எவனா மாறுங்கிறத நாங்க மறந்துட்டோம். எங்க காதலுக்காக ரெண்டு சமுதாயமும் வெட்டிட்டு சாக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். அதுக்கு காரணம் நாங்க மனுஷங்களை அதிகமா நேசிக்கிறோம். பெரியசாமி, உன் பொண்ணு அழைச்சிட்டு போயா? நான் ஓடிலாம் வரல. ஊருக்குள்ள ரத்தாறு ஓடக்கூடாதுன்னு என் காதலை விட்டு கொடுத்துட்டு வந்தேன். எந்த உயிரை சாக்க கூடாதுன்னு என் காதலை தியாகம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன் தங்கச்சி கல்யாணியும் ஐயாரப்பன் தம்பியும் நான் சேர்த்து வச்சே தீருவேன். டேய் இங்க பாத்தியாடா, சேர்த்து வைப்பாரா? சேர்த்து வச்சு காட்டுறேன். பாப்போம். என்ன தலைவரே, கருப்பூர் கந்தன் உங்ககிட்டயே சவால் விட்டு போறாரு. அவன் சவால் விட்டா ஜெயிச்சிருவானா? பார்க்கலாம்டா. பெரியா ஐயா, வண்டியில இருக்கிற மாலையேடு. என்ன தங்கி நின்னுட்டு இருக்க? மாலையேடு. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க ஐயா. என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, உண்மையை தாங்க சொல்றேன். ஓடிட்டாங்களா?
டேய் சுபாஷ், என்னடா இந்த பக்கம்? அது அப்புறம் சொல்றேன், நீ இங்க அது ஒரு பெரிய கதைடா. உனக்கு கதை எழுதுறதே வேலையா போச்சுடா. நண்பனை பார்க்க வந்து காதலில் மாட்டிக்கிட்டேன். உன் நண்பன் ஒரு விவரம் கட்ட வேண்டாம். உன்ன மாதிரி ஆளுங்க பழக்கத்தெல்லாம் ரோட்டோட வச்சுக்கணும், வீடு வரைக்கும் வச்சுக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியல. சங்கதி அப்படி இல்ல, அவன் காதலிச்ச பொண்ணை நான் காதலிச்சேன், அதே பொண்ணை அவனும் காதலிச்சிட்டான். காதல திருடி இருக்க, ஏன்டா அடுத்தவன் காதல்ல அம்பு விடுறீங்க? ஏய், அதெல்லாம் காதல்ரா. அதுக்கு யார் உறவு யார் பிரிவின்லாம் கிடையாதுரா. மனசு விரும்பினா அம்பு விட வேண்டியதான். அந்த காதலே தான் நண்பன் இழுத்துட்டு ஓட்டான். அவனை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க என்ன பறவைகளா காட்டுக்குள்ளேயே குடி இருக்கிறதுக்கு? அவங்க பறந்து போயிருப்பாங்கடா. அவனை எப்படியாவது கொலை செய்யணும்டா. கொலை செய்யணுமா? டேய், அவங்க இங்கே போறாங்கடா, சீக்கிரம் வண்டி எடுறா. டேய் நில்லுடா, நில்லுங்கடா. ஓடாதடா. டேய் டேய் கல்யாணி, ஓடாதடி, நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடா, அவன் ஏன் காதலிடா, விட்டுடா. டேய் நில்லுங்கடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் நீலகண்டனும் கல்யாணியும் அவங்கிட்ட தான் இருக்கணும். இங்க பாரு, ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு தலைவரே. தம்பி தம்பி டேய் தம்பி, என்னப்பாச்சு? என்னடா ரத்தம்? அதுவா, என்னாச்சு? நீலகண்ட நீலகண்ட என்னையும் நவமணியும் அடிச்சு போட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. அப்ப கல்யாணி? கல்யாணியா? கல்யாணியை இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. இந்த காட்டுக்குள்ளயா? டேய் வாங்கடா, அவன் எங்க இருந்தாலும் தூக்கணும் தலைவர். கல்யாணி, கல்யாணி, நீலகண்டா, நீலகண்டா, கல்யாணி, 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 கல்யாணி. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, எங்களை விட்டுருங்க அண்ணா. ஊரை கெடுக்கும்ங்கறத நீ நிரூபிச்சிட்டடி. அடிங்கடா அவனை. அண்ணா அண்ணா விட்டுருங்க அண்ணா, எங்களை விட்டுருங்க அண்ணா, ப்ளீஸ். என்னடி அண்ணன்? ஓடி போனவனுக்கு ஒட்டு இல்ல உறவு இல்ல. டேய் அடிங்கடா அவனை. நீ கெஞ்சாத, இந்த காட்டு பிராண்டிகளுக்கு கால் பண்ண புரியாது. உங்களை
நீலகண்ட இங்க இருக்கா பாருடா. சீக்கிரம் வாடா. நில்லுங்கடா. என்னடா ஆச்சு டேய்? நில்லுங்கடா. 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 என்னாச்சுடா? டேய் எந்திரா. டேய் நில்லுங்கடா. என்னடா இப்படி பயங்கரமா அடிபட்டிருக்கு? நான் அவளை பார்க்கறேன்டா. நான் அவ கூட பேசணும். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம். வேண்டாம்டா. அவதான்டா எனக்கு ஆஸ்பத்திரி. அவதான்டா எனக்கு மருந்து. சரி தூங்குடா. ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டாம்டா வேண்டாம். என்னை கல்யாணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா ப்ளீஸ்டா. நான் வாழ ஆசைப்பட்டவன் இல்லடா, காதலிக்க ஆசைப்பட்டவன்டா. நான் செத்தால அவன் காலடியில சாகுறேன்டா, கூட்டிட்டு போங்கடா ப்ளீஸ்டா. சரிப்பா, உன் இஷ்டப்படியே கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். தூக்குங்கடா. பாத்து ஓடி. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? ஆசையோடு வளர்த்த என்ன இப்படி ஏமாத்திட்டியடி? அப்படி என்னடி அதுல மை இருக்கு? இருக்கு காதல் மை, அவன் கைப்பட்ட ஸ்பரிச மை. இப்படி பேசுவ? இவளை வெட்டி ஆத்துல போடாம எதுக்குடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நான் அப்பவே சொன்னேன், ஆனா மச்சான் கேட்கவே இல்ல. இவளை நடுத்தெருவுல நிறுத்தி 4 பேரு காரி துப்பணும். இத பார்த்து மத்தவங்களும் கௌரவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இவளை இங்க தூக்கிட்டு வந்தேன். உங்க கௌரவம் உயிரை தான் பறிக்கும், ஆனா இங்க காதலை பறிக்க முடியாது. ஏண்டி ஏண்டி இப்படி காதல் காதல் அலையற? ஏண்டி? நான் அப்பவே சொன்னேன், அவளை ரொம்ப படிக்க வைக்க வேண்டாம்னு. படிச்சா பழக்க வழக்கம் மாறி போயிரும்னு. கேட்கல, இப்ப அனுபவிங்க. இல்லாத உன்னை சட்டமா வச்சு பேசுறீங்களே. எங்க காதலால பூகம்பம் வந்துச்சா? பொருளாதாரம் தான் விழுந்துச்சா? இல்ல சட்டமும் திட்டமும் தான் புத்தகத்தை விட்டே ஓடிச்சா? அட பாவிங்களா, எங்க காதல் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? சொந்தம் போச்சு, பந்தம் போச்சு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் காரி மூஞ்சில முயறாங்கடி. மானம் போச்சு, மரியாதையும் போச்சு. இதுக்கு மேல இன்னும் என்னடி போகணும்? அடி பாவி, அநியாயத்துக்கு ஏமாந்துட்டியே. சமூகங்கிற நெருப்புக்குள்ள சட்டங்கிற கொடைய புடிச்சிட்டு நிக்கிறியே. சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியாதா? இங்க பாருடி, அவனை மறக்கிறது தான் உனக்கு நல்லது. மறந்துரு அவனை. அவன் கூட இருக்கிறது தாம்மா நல்லது, அவன் கூட வாழ்றது தாம்மா எனக்கு நல்லது. காதல்ங்கிற கடும் தவத்துல என்ன நான் மறந்துட்டேன். அம்மா, நான் உன்னையும் மறந்துட்டேன், ஆனா அவனை நான் மறக்கலம்மா. அவனை மறக்க முடியலையா? கல்யாணி வேணாடா டேய். கல்யாணி விடுங்கடா. கல்யாணி கல்யாணி டேய், என்ன தைரியம்? கல்யாணி நான் பாக்கறடா. கல்யாணி என்கிட்ட கொடுத்துருடா, கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். கல்யாணி, ஓ நீலகண்ட வந்திருக்கே, வா கல்யாணி. வா கல்யாணி. காதலிக்கிறது தப்புடா. இந்த உலகத்துல உயிர்களே இருக்காது. டேய் மாப்ள, இவனை தூக்கிட்டு போய் வைக்கப்படல வச்சு எரிங்கடா. தயவு செய்து எங்களை வாழ விடுங்க. விடுங்கடா. கல்யாணி கல்யாணி. அம்மா சீக்கிரம் வாமா இங்க. கல்யாணி அம்மா வாடி. என்னடாச்சு? அண்ணே, நீலகண்டனை அடிச்சு போட்டு கல்யாணியை தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. அவனை உடனே காப்பாத்தலனா உயிரோடய பார்க்க முடியாது. என் தம்பி அடிச்சிட்டாங்களா? அந்த சுப்ரா குடும்பத்தை அழிச்சே திருணும்டா. நம்ம கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தி நீலகண்டனை காப்பாத்தி ஆகணும். வாடா போலாம். இந்த பாலையாவது கொஞ்சம் குடிடி. ஏண்டி இப்படி பண்ற? நான் என்னம்மா பண்றேன்? ப்ளீஸ் கதவை தரமா. கடைசி நேரத்துலயாவது அவன் பொணத்தையாவது பாக்குறேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன்? உன் பேரை சொல்லியா வாழ போறேன்? ப்ளீஸ் கதவை தரமா. நான் செத்தாலும் திறக்க மாட்டேன், கதவை திறக்கவே மாட்டேன்டி.
என்ன மன்னிச்சிடுமா. நானாக நான் இல்லை. சீக்கிரம் வைக்க போற மேல தூக்கி போடுங்கடா. நம்ம கல்யாணி இவன் தள்ளிட்டு போலான்னு பாக்குறானா? சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் போட 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 வா. தூக்கி போடு. போடா. சீக்கிரம் வாங்கடா. அவனுக்கு போட கூடாதா? வாங்க. சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க 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 வாங்க. வாங்கடா. விட கூடாது. வேகமா வாங்க. பாத்துக்கலாம் வாங்க. நீலகண்ட உடம்பு எப்படி எரியுதுன்னு பாத்தீங்களா? எரியட்டும். யாரா? நம்ம எதிரி தானே. நெருப்புக்கு மனுஷன் உடம்புனா அல்வா சாப்பிடுற மாதிரி. இதே மாதிரி ஒரு தீர்ப்பை உங்க தங்கச்சி கல்யாண விஷயத்துல சொல்லிட்டா வெட்டு குத்துன்னு வாழ்ற சமுதாயத்துல காதல்ன்ற மூக்கு எந்த வேஷத்திலையும் நுழையாது, பெருமையும் குறையாது. அது அப்புறம் பாத்துக்குவோம். தம்பி நிலகண்டா. ஐயோ நிலகண்டாங்களே. அட தம்பி 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 பாவில அப்படி அடியா பண்ணிட்டீங்களே டேய். உங்க மனசு வச்சியலையா டேய்? ஐயோ தம்பியை காப்பாத்த முடியாம காதலிக்காதன்னு சொன்னேன். கேட்டியாடா என் பேச்ச நீ? இன்னைக்கு உன்னை அணியாம இப்படி எரிச்சுட்டு போயிட்டான்ல அவனுங்க. உன் காதலை காப்பாத்த சட்டை இருக்குன்னு சொன்னியடா. அந்த சட்டை நீ உன்னை காப்பாத்திச்சாடா? டேய் சொல்றா பாவி, இப்படி அணியாம போயிட்டியடா. காதல் இன்னைக்கு உன்னை கொண்டுட்டு அதோட கடமை கரெக்டா செஞ்சிருச்சா நீலகண்டா. மாமா இப்படி அணியாம போயிட்டாடா மாமா. ஆளுங்க ஒருத்த கூட உயிரோட இருக்க கூடாது. வெட்டி சாக்கிருடா தம்பி. போயிடா. சரியா? இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அவளை விடக்கூடாது. வா. எங்கடா போயிருப்பாவ? அவ இந்த பக்கம் தான் எங்கேயாவது இருக்கு. போடா போடா சீக்கிரம் போடா. ஏய் என்ன அத்தை மகளே அப்படியே நின்னுட்ட? நான் உன் மாமு மகன்தான். நான் ஏழையா இருந்தாலும் இதயம் உள்ளவன். உனக்காகவே நான் காத்துக்கிட்டு இருந்தவன். கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியா? ஜாதி சனம் பெருத்த நம்ம ஆட்களை காதலிக்க உனக்கு ஆளே இல்லையா? சும்மா இருங்கண்ணே. அந்த காதல்ல என்னதான் இருக்குன்னு நம்மளும் பாத்துருவோனே. அந்த காதலால இந்த பொண்ணு நம்ம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கானே. எவ்வளவு திமிரு இருக்கும். தம்பி சித்தா, அண்ணன் கல்யாணி கூட உறவு கொண்டாட போறேன். நீ கொஞ்சம் வீட்டுக்கு போப்பா. எல்லாத்துலயும் உங்க கூட உடந்தே என்னை சேர்த்துக்கிட்டீங்க. இதுல மட்டும் கலட்டி விடுறீங்களே. தப்பு 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 தப்பு. சொந்தத்தை அசிங்கப்படுத்த கூடாது. ஏனுன்னா நீங்க ஒதுங்கிக்கங்கண்ணே. நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சொன்னா கேட்க மாட்டியா நீ? சாகுடா. பொண்ணுக்காக தம்பியா? சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது. ஏய்
நான் உனக்கு அப்பவே சொன்னல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு கேட்டியா? உங்களெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்களாவே தெரியலப்பா. மனுஷன் மகத்தானவன் சொல்லுவாங்க, அதை உங்களால நிரூபிக்கவே முடியலையே. நீங்களே எப்பப்பா திருந்த போறீங்க? மனுஷனா மாறுங்க. sa 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 ni sa ni sa ni da